friends, today's special Kasuri Methi Pakoda. So அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 2 கப் கடலை மாவு எடுத்துக்கங்க. 1 ஆனியன் சிறுசா கட் பண்ணிக்கங்க. வெங்காயம், ஊசி மிளகாய் 2, ஒன்று சிவப்பு மிளகாய், இன்னொன்று பச்சை மிளகாய், ஜிஞ்சர், கடமன் ஒன்று எடுத்துக்கங்க. ஒரு பவுல் எடுத்துங்க, மிக்சிங் பவுல். அதில் கடலை மாவு போட்டுக்கலாம். 2 கப்பு கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ நல்லா ஈவன் ஆன பிற்பாடு தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி 1 கப் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணணும். இது சுட சுட சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். மேலே கிரான்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரே ஊற்றாமல். ஆனால் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு தண்ணி வந்து கரெக்டாக வந்துச்சு பாருங்களேன். ஓகே, நல்லா அழகாக மிக்ஸ் ஆச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த ஸ்மால் ஆனியன், சிறுசாக கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன், ஒரு வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். சில்லி பாடி நான் 2 எடுத்து வச்சுருந்தேன். சில்லி பாடி, ஜிஞ்சர் அண்ட் கடமன். ஸோ இதெல்லாம் ஒன்றா போடலாம். சில்லி பாடி வந்து நிறைய சில்லி அண்ட் க்ரீன் சில்லி வச்சுருந்தேன். இது மெதி லீஃப், ட்ரை மெதி லீஃப் போடுறேன். ஸோ பொதுவாகவே சில இடத்துல வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ் மெதி லீஃப் கிடைக்கும். வெந்தயத்தோட இலை, வெந்தயத்தோட பிளான் தான் வந்து மெதி லீஃப் சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்குதுனாக்கா, எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும், அப்புறம் நல்ல ஃபுட் டைஜஷன் பண்ணும், வாயில் புண்ணு இருந்துச்சுனாக்கா அது வந்து நல்லா குணமாக்கும். அதுவும் இல்லாமல் பால் கொடுக்குற தாய்மாருங்கனாக்கா அவங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் நல்லா இது பண்ணும், இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கு டோ வந்து நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண விடணும். ஒரு 5 to 6 மினிட் விடுவோம். அதுக்கு இடையில வந்து பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பக்கோடா டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கையில் மசாஜ் பண்ணிக்குவோம். மசாஜ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிக்குவோம். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுட்டு எண்ணெய் வந்து சூடாக இருக்கீங்க. டீப் ஃப்ரை இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை. நான் டீப் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சிறுசாக வட்டமாக உருட்டி வச்சுங்க அழகாக. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மெதி லீஃப் போட்டுட்டீங்கனாக்கா இந்த மாதிரி வட்டமாக வராது உங்களுக்கு. ஸோ பக்கோடா எப்படி இருக்கும், அந்த காசாராக இருக்கும். ஸோ அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இலெல்லாம் எடுத்து போடுவோம்ல வெஜிடபிள்ஸ், அந்த இது கசாராக அந்த மாதிரி சொற்கெல்லாம் உங்களுக்கு வராது. நான் வந்து ட்ரை மெதி லீஃப் யூஸ் பண்ணால் தான் எனக்கு இந்த மாதிரி சொற்கெல்லாம் வந்துருக்கு. ஸோ இது வந்து காஃபி டீ வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்டோம்னா மேலே கிரான்ச்சியாக இருக்கும், உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மெதி லீஃப் பக்கோடா இஸ் ரெடி. ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்பைசி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். டேக் கேர். Bye-bye. Happy cooking. See you in next video. Enjoy the food. Something different இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். ஓகே, பாய். டேக் கேர்.